வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீ ஜெயந்தி வந்துடுது இல்லையா? ஸோ வெள்ளைச்சீடை, உப்புச்சீடை எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ முதல்ல அதுக்கு வேணுங்கிற மாவை, பதப்படுத்தின மாவு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். ஒரு பச்சரிசியை நல்லா ஒரு அரை மணி 3/4 மணி தண்ணி விட்டு களைஞ்சிட்டு ஊற வச்சு வெள்ளை துணியில் உணர்த்திட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துருக்கோம். இந்த அரைச்சி வாங்கின இந்த மாவு இது. அதுக்கப்புறமா இதை எப்படி வறுக்கணும் சீடைக்கு அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இது பதப்படுத்தின அரிசி மாவு. ரெண்டு கப் மாவு போட்டிருக்கேன். அதாவது இது செவக்க வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. சீடைக்கு மட்டும் ஆனால் டான்ஸ் ஆடுற பதம் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் மாவை இப்படி தள்ளினேன்னா அது அப்படி விழும், அப்படி தள்ளினேன்னா இப்படி விழும். அந்த பதம் வரைக்கும் நான் வறுத்து காமிக்கிறேன். அந்த அளவுக்கு வறுத்தா சீடை நல்லா கிறிஸ்பாக வரும். வெள்ளைச்சீடை, உப்பு சீடை எதாக இருந்தாலும். அதனால் மாவெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் சீடையை பண்ணணும். முதல் தடவை வெடிச்சதுன்றதுக்கோசரம் எல்லோரும் பயந்துன்னு பண்ணாமல் இருக்காதீங்க. இது நிச்சயமாக ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இது கோலமாவு பதம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதையும் தாண்டி இருக்கணும். இது இப்போயே உங்களுக்கு தெரியலாம். முன்னாடி நம்ம போடுறதே எவ்வளோ கெட்டியாக இருந்தது, இப்போ எவ்வளோ லூஸாக சுற்றுறது பாருங்க. இப்படி சுற்றினா இப்படி விழுறதா, இப்படி அது அழகாக டான்ஸ் ஆடணும் மாவு. நீங்கள் எந்த பக்கம் தள்ளுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் அது விழணும். நல்லா வறுத்துட்டோம் மாவை. கொஞ்சம் அப்படி அடியிலேன்னு பார்த்தேன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆகி மாவு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிருங்க. இது ஆறணும். அதே மாதிரி முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். இந்த அளவுக்கு வெறும் வரட்டில் பச்சட்டியில் உளுத்தம்பருப்பை சிகப்பாக வறுத்துடணும். வறுத்துட்டும் அதை இப்படி பொடி பண்ணியிருக்கேன். பொடிச்சு சலிச்சுடணும் இதையும். ஏன்னா எதுலேயுமே எந்த கட்டியும் இல்லாமல் இருந்தால் தான் சீடையெல்லாம் வெடிக்காமல் வரும். இல்லைன்னா சீடை ஏதாவது ஒரு சின்ன கட்டி எதுலையாவது இருந்தால் கூட டமால் அதில் தான் வெடிக்குமே ஒழிய வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போடுறதுல ஏதாவது குப்பை இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு கட்டி இருந்தாலோ அது வெடிக்கும். அதர்வைஸ் சீடை வெடிக்கவே வெடிக்காது. இந்த அளவுக்கு வறுத்த உளுத்தம் பருப்பை பொடி பண்ணி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெள்ளை சீடைக்கு முதல்ல பாகு பண்ணி கலந்து எடுத்து வைக்கலாம். பாகெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது கரைஞ்சால் போகும். ஸோ நான் இப்போ 1 கப்பு மாவு எடுத்துக்க போகிறேன். 3/4 கப்பு வெல்லம் போடும். ஒரு 1/4 கப் வெல்லம் வச்சுட்டேன் பாருங்க. அப்படி இது கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவில் என்னெல்லாம் போட்டுக்கணுமோ ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, வெள்ளை எள்ளு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். ஏலக்காய் பொடி
ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேங்காய் ஒரு 2 ஸ்பூன். ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய். பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சா போகிறோம். வெல்லம் பாகாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக இதிலலாம் உப்பு இருக்க தான் இருக்கும், அதனால் வடிகட்டியே விட்டுக்கோங்க. ஃபுல்லாக விடலை, நானுமே பார்த்துக்கோங்க. பார்த்துன்னு தான் விடணும், ஏன்னா கொடகடன்னு விட்டுட்டோன்னா அப்படியே லூஸாக போயிடும் மாவு. கையால் கலக்க முடியாது நிச்சயமாக. எல்லோரும் தயவு செஞ்சு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ இது ஆறட்டும். இது ஆறுனா தான் நம்ம உருட்டவே முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இது ஆறதுக்கு. விட்டுடலாம், ஏன்னா பாகு இல்லையா, ரொம்ப சூடாக இருக்கும். இதை இப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம உப்பு சீடைக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, உப்பு சீடை பண்ணிவிட்டு அப்புறம் வெள்ளை சீடை பண்ணலாம். இப்போ உப்பு சீடைக்கு வேணுங்கிறது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரே கப் தான் எடுத்துக்க போகிறேன். பெருங்காய பொடி, தேங்காய் 2 ஸ்பூன், உளுத்த மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போடணும். அதுக்கு சீடைக்கெலாம் வந்து வெண்ணெய் போடுறத பற்றி அச்சமே படக்கூடாது. இதில் வந்து சில பேர் கடலைப்பருப்பு ஊற வச்சு கலந்துப்பாங்க, அதெல்லாம் அவங்கவுங்க சௌகரியம். அதுமாதிரி சீடையை வந்து நல்லா உருட்டிட்டு ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ இல்லை துணிலேயோ போட்டு ஃபேன் கீழே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்செல்லாம் எண்ணெய் குடிக்காது ரொம்ப. இது வந்து பிசைஞ்ச கையோடையே உருட்டிடலாம், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல வழக்கம் போல் எப்பயும் போல் பிள்ளையார் இல்லாத எந்த பக்ஷணமுமே இல்லை. இப்போ எண்ணெயும் காய வைக்கலாம். ஃபஸ்ட்டு காயறதுக்குள்ளே உருட்டிக்கலாம் சீடையை. அதாவது சீடை வந்து இப்படி பண்ணி ரொம்ப ரவுண்டாக்கி இந்த மாதிரி வழன்னு ஆக்கக்கூடாது. கொஞ்சம் இப்படி இப்படி கேப் தெரியுறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் ஆயில் போய் வெடிக்காத இருக்கும். அப்படி உருட்டி சாஃப்டாக உருட்டிருந்தீங்கன்னா தான் வெடிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா உள்ளுக்குள்ளே எண்ணெய் போகிறதுக்கே வழி இல்லாத இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உப்பு சீடை உருட்டி வச்சுருக்கோம், இன்னும் கூட மாவு இருக்குது. பட் இந்த ஒரு ஏட்டுக்கு இப்போ உருட்டியிருக்கேன். அதுக்குள்ளே வெள்ளை சீடையும் எப்படி பண்ணணுன்றது காமிச்சிடுறேன். வழக்கம் போல் பிள்ளையார். அப்புறம் இது ஒரு கேள்வி கேட்டா எல்லோரும் என்கிட்ட, இது புளியாரையும் எண்ணெயில் போட்டு பொரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இது பண்ணாதீங்கோ. இதை தூக்கி அப்படியே காக்காவுக்கு போட்டுடுங்கோ, காக்கா சாப்பிட்டுட்டு போயிடும். இல்லைன்னா வெளியில் வச்சேன்னா எறும்பு சாப்பிட்டுட்டு போயிடும்.
நம்ம புளியாரா பிடிச்சவரப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்க முடியுமா? அது பண்ணக்கூடாதுன்னு ப்ளீஸ். வெள்ளை சீடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் உப்பு சீடையை விட. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் போடுறச்சே. அப்புறம் சின்னது பண்ணிடுங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். பக்ஷணத்துக்கு எப்பயுமே, அதுவும் சீடை மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் சிம்மில் தான் இருக்கணும். பத்த வச்சுருந்தேன்னா மேலே செவந்து போயிடும், உள்ளே வேகவே வேகாது. ஜஸ்ட் டிஷ்யூவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி தட்டில் போடுறேன், சத்தத்தை கேளுங்க. இதுதான் பட் இதே மாதிரி சத்தம் வெள்ளை சீடையில் வருமானு கேட்டேன்னா வராது. அது வெல்லம் இல்லையா, சூடாக இருக்கிறதே இலகி இருக்கும். அதை ஜாகிரதையாக எடுத்து வச்சுட்டு ஆறின அப்புறம் பார்த்தேன்னா நிச்சயமாக அதுலேயும் சத்தம் வரும் கலக்கலன்னு. எண்ணெய் காஞ்சிட்டு சிம் பண்ணிவிடுங்க அடுப்பை. பெருசாக இருக்கக்கூடாது, ஒன்றொன்னா ட்ராப் பண்ணுங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இதுக்கு. ஏன்னா இது வெல்லம் வந்து ஹீட்டில் போட்டதும் மெல்ட் ஆகும். அப்படியே நீங்கள் அந்த சீடைக்கு கலரி விட்டா மாதிரி இதை கலரவும் முடியாது. கலர்னா அப்படியே எல்லாம் அலந்து போய்டும். மெதுவாக ஒரு தடவை அப்படி திருப்புங்க. இது எப்படி ஆயிடுத்துன்னு தெரியும் அப்படின்னு கேட்டேன்னா, பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் அடங்கிடும். பார்க்குறதுக்கும் நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இது ஆயிடுத்துன்னு அர்த்தம், எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுது. இந்த கலரில் இருக்கும், பபிள்ஸ் இல்லாமல் அடங்கிடுது. உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஆஹா, கிருஷ்ணர் ஏத்துன்னு இருக்கிற எல்லாத்தையும். அவ்வளோதான். ஸோ இது உபயோகமாக இருக்கும் உங்களுக்கெல்லான்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.